Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் chapter 1 setsல miscellaneous exercise வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம first question வந்து இப்போ பார்க்கலாம். Decide among the following sets which sets are subset of one and another. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து ஏபிசிடின்னு 4 செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 செட்டில் வந்து எதெல்லாம் வந்து சப்செட்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ செட் ஏ வந்து எடுத்துக்கலாம். இப்போ செட் ஏ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் அன் element of R and x satisfies x square minus 8x plus 12 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எலமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் 12 வரும், இந்த இடத்துல மைனஸ் 8 வந்து வரும். தட் இஸ் நம்ம 2 நம்பர் வந்து சூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 நம்பரையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு ப்ளஸ் 12 வந்து ஆன்சராக வரணும். அந்த 2 நம்பரையும் வந்து நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மைனஸ் 8 வந்து ஆன்சர் வரணும். ஸோ அந்த மாதிரி 2 நம்பர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம வந்து ரேண்டமாகவும் வந்து அப்படியே சூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா வந்து 1 by 1 வந்து நம்ம இப்போ 12 வரத்துக்கு 2 நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டே வரணும். தட் இஸ் இப்போ 3 4s are 12 வரும், இப்போ 2 6 are 12 வரும். அதே மாதிரி நம்ம 1 by 1 வந்து பார்த்துட்டே வரணும். இப்போ 2 6 are வந்து 12 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 2 போடலாம், இங்கே 6 போட்டுக்கலாம். இப்போ 2 + 6 வந்து 8, அப்போ வந்து மைனஸ் 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -2 அப்படின்னு நான் போட்டேன்னா என்ன ஆகிடும், -2 + 6 ஆகிடும். வெறும் ஆன்சர் வந்து 4 தான் வரும். இதே வந்து நான் இங்கே -6 அப்படின்னு போட்டேன்னா -2 -6 வந்து -8 வந்து ஆன்சராக வந்துடும். அதே மாதிரி -2 × -6 வந்து என்ன வரும், 12 வந்து ஆன்சராக வரும். அதே மாதிரி -2 + -6 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், -8 வந்து ஆன்சராக வரும். ஸோ அப்போது இங்கே வந்து -2 வரும், இங்கே -6 வரும். ஏன்னா இந்த 2 கண்டிஷனுமே வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஜஸ்ட்டு எக்ஸ் மட்டும் பக்கத்தில் போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது, x - 2 x - 6 ஈக்குவல் டு 0. அப்போது x - 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 2, x - 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2, 6. அப்போது செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2ம் 6ம் தான் வந்து எலமெண்ட்ஸ், செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 4 6. சிலையும் அவங்களே கொடுத்துட்டாங்க 2 4 6 8. செட் டியில் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன செட்ஸ்லாம் வந்து சப்செட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம், சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு எழுதும் போது எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஷுட் பி இன் செட் பி அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி பார்க்கும் போது ஏ செட்டில் 2ம் 6ம் இருக்குது, இங்கேயும் 2ம் 6ம் இருக்குது. ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்ற இந்த கண்டிஷன் வந்து கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே பார்க்கலாம். இப்போ பியும் சியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பியும் சியும் பார்க்கும் போது பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 4 6 இருக்குது. சிலையும் 2 4 6 8 இருக்குது. ஸோ கண்டிப்பாக பி இஸ் அ சப்செட் ஆஃப் சி. ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்தது வந்து சி பார்த்தோம்னா சியில் தான் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 8 வந்து எந்த செட்லேயுமே வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து சி வந்து சப்செட்டாக வராது. இப்போ அடுத்தது வந்து நம்ம டி பார்க்கலாம். இப்போ டியில் வந்து என்ன இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதலாம் நம்ம அப்படின்னா டி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 6 இருக்குது. இந்த 6 வந்து எங்கே இருக்குது, இங்கே பிலேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா டி இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னும் எழுதலாம். இப்போ அடுத்தது
இதே எலமெண்ட் 6 வந்து இங்கேயும் இருக்குது, சிலையும் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? D is a subset of C அப்படின்னா எழுதலாம். சப்செட் அப்படின்னா என்ன மீனிங்னு நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லுமே வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஸோ சப்செட் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். சப்செட்னா இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் D வந்து ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் D should be in C அப்படின்னா வந்து D is a subset of C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Decide among the following sets which sets are subset of one another. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம்மில் in each of the following determine whether the statement is true or false. If it is true, prove it. If it is false, give an example. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணோம். எப்படி வந்து நம்ம ட்ரூன்னு சொன்னோம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணோம். ஃபால்ஸ்னால் வந்து வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இஃப் x is an element of A and A is an element of B, then x is an element of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, இல்லைனா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஏ பிலாங்ஸ் டு பி, தென் எக்ஸ் பிலாங் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்றது தான் வந்து நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது செட் ஏ வந்து என்ன எடுத்துக்கலாம்? ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ செட் ஏல எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? செட் ஏல இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து செட் பியில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் அ எலமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபுல் செட் ஏவோட ஃபுல் செட்டுமே வந்து இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி, பிலாங்ஸ் டு பி அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன வரும்? இசட் கமா இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது வந்து ஒரே எலமெண்ட்டாக தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரணும்? இந்த ரெண்டு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போது தென் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னது, எக்ஸ் வந்து தனியாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பி தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபுல் செட், ஏ செட்டில் இருக்கிற ஃபுல்லுமே சேர்ந்தது தான் வந்து எலமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் கமா ஒய் வித் பிரேசிஸோட தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம் செட் பிக்கு. அப்போ வந்து எக்ஸை மட்டும் தனியாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ எக்ஸ் இஸ் நாட் அ எலமெண்ட் ஆஃப் பி. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பி பிலாங்ஸ் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பிக்கு வந்து ஏ செட்டில் வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்னா 2 எழுதிக்கிறேன். செட் பியில் வந்து 0,2. அடுத்தது வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பியில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, 0,2 இருக்குது. ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இந்த கண்டிஷனை இந்த எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதணும்? பி பிலாங்ஸ் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பி இஸ் அ எலமெண்ட் ஆஃப் சி. நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம் ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்னும் போது நம்ம என்ன எழுதணும்? இந்த ஃபுல் செட் ஏ செட்டில் இந்த ஃபுல் செட்டையும் வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டாக எழுதணும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் வரும். ஸோ சி ஈக்குவல் டு என்ன வரும்? என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா நம்ம வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளாக இருக்கும் போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் எழுதணுமே தவிர இதே எக்ஸாம்பிள் தான் எழுதணுன்றது அவசியம் இல்லை. 1, B பிலாங்ஸ் டு சி அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி எழுதுவோம்?
செட் பியில் இருக்கிற ஃபுல் எலமெண்ட்ஸுமே வித் பிரேசிஸோட வந்து நம்ம சி செட்டில் எழுதுவோம். 0, 2, எனி அதர் எலமெண்ட் எழுதலாம், இல்லை இதோடையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். தென் ஏ பிலாங்ஸ் டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பிலாங்ஸ் டு சினா செட் ஏல இருக்கிற ஃபுல் எலமெண்ட்டுமே வந்து சியில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஏல என்ன இருக்குது? வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 0, 2ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. 2 வந்து 2 மட்டும் ஒரு எலமெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே வந்து இந்த 0, 2ன்றது தான் வந்து ஒரு எலமெண்ட். எப்படி வந்து 1 வந்து ஒரு எலிமெண்ட்டோ அதே மாதிரி 0, 2ன்றது வந்து ஒரு எலமெண்ட், 3ன்றது ஒரு எலிமெண்ட். ஸோ தனியாக 2 மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம எதுக்கு எழுதணும்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இந்த கண்டிஷனுக்கு இந்த எக்ஸாம்பிளை வந்து எழுதணும். தட் இஸ் செட் ஏவியும் செட் பியும் வந்து நம்ம எதுக்கு எழுதணும்? ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பிக்கு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பி பிலாங்ஸ் டு சிக்கு வந்து நம்ம இதை எழுதணும். பி பிலாங்ஸ் டு சின்றது வந்து எழுதணும். பி பிலாங்ஸ் டு சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோல் செட் ஆஃப் B belongs to C அப்படின்னு அர்த்தம். whole set of B belongs to C இல்லைனா whole set of B is an element of C ன்னு எழுதலாம். is an element of C. ரெண்டுமே வந்து எழுதலாம். ஹோல் செட் ஆஃப் பி இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் சி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் அ எலமெண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? எங்கே வந்து 0, 2ன்றது ஒன் சிங்கிள் எலமெண்ட், வெறும் 2 மட்டும்தான் இருக்குது ஏல. ஸோ வந்து இந்த 2 மட்டும் நம்மளால் தனியாக எடுக்க முடியாது. ஏன்னா சி செட்டில் 3 எலமெண்ட் தான் இருக்குது. இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த 2 மட்டும் நம்மளால் தனியாக எடுத்து எழுத முடியாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் false. So the statement is false. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த 2 கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதுகிறோம். எழுதிட்ட பிறகு இந்த தேர்ட் கண்டிஷனை வந்து இந்த எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதை வந்து நம்ம பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். if A is a subset of B and B is a subset of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து பியோட சப்செட், அதே மாதிரி வந்து B வந்து சப்செட் ஆஃப் C கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கண்டிஷனுக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதிக்கலாம். let A equal to 1, 2. அதே மாதிரி B equal to 1, 2, 3, 4. ஸோ இது வந்து என்னது? A is a subset of பிக்கு இது 2 செட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பி இஸ் அ சப்செட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது சி ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 எழுதிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 எலமெண்ட்டுமே இங்கே இருக்குது. ஸோ செட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து செட் சியில் இருக்குது. ஸோ இது வந்து B is a subset of Cக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த 3 செட்டுமே வந்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 2 கண்டிஷனுமே வந்து இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம செட்ஸ் வந்து எழுதிட்டோம். தென் A is a subset of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A is a subset of C அப்படின்னா என்ன வரும்? all the elements of A should be in C. இப்போ பார்த்தீங்கன்னா ஏல 1 and 2 இருக்குது, சிலியும் வந்து 1 and 2 இருக்குது. all the elements of A should be in C. Elements 1, 2 is in set C. இந்த 2 எலமெண்ட்டுமே வந்து இங்கே இருக்குது. So the statement is true. இப்போ வந்து நம்ம 4th சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம்.
இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். தட் இஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏ நாட் அ சப்செட் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. பி இஸ் அ சப்செட் ஆஃப் சி, இதில் வந்து பி நாட் அ சப்செட் ஆஃப் சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ தென் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் சின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஏ நாட் அ சப்செட் ஆஃப் சி அப்படின்னு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே வந்து ஆப்போசிட், இந்த தேர்ட் சம்க்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்ஸ் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1,2, பி ஈக்குவல் டு 3,4. இது வந்து ஏ நாட் அ சப்செட் ஆஃப் பிக்கு கரெக்டாக வரும் இந்த ரெண்டு செட்டுமே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பி நாட் அ சப்செட் ஆஃப் சி. ஸோ பிக்கு வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் 3,4, சிக்கு நாட் அ சப்செட் ஆஃப் சின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணால் எழுதலாம் 1, 2, 5, 6. ஸோ இது வந்து பி நாட் அ சப்செட் ஆஃப் சி. தென் ஏ நாட் அ சப்செட் ஆஃப் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ நாட் அ சப்செட் ஆஃப் சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏல வந்து என்ன இருக்குது 1 and 2 இருக்குது, இங்கே சிலையும் 1 and 2 இருக்குது. ஸோ ஏ வந்து நாட் அ சப்செட் ஆஃப் சின்ற இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் எப்படி வந்து இதை எடுத்துக்கிட்டீங்க, இப்போ இது 1 and 2 எடுத்துக்காமல் வெறும் 5,6 கூட எழுதியிருக்கலாம். இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸாம்பிள். பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கணும். எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது, ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது அது வந்து ட்ரூ ஆகும். இப்போது வந்து ஃபால்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எக்ஸாம்பிள்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ட்ரூவாக ஃபால்ஸா அப்படின்றது வந்து ஆகும் அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபால்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ நாட் அ சப்செட் ஆஃப் சின்னும் போது இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஹியர் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் சி because all the elements of set A belongs to C. So statement is false. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். if X is an element of A and A is not a subset of B. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வந்து நம்ம செட்ஸ் வந்து எழுதிக்கலாம். let X is equal to 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 is a element of Aன்னு அர்த்தம். அப்போ செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், கண்டிப்பாக 1 வந்து வரும். வேறு எதனா எலமெண்ட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ A ஈக்குவல் டு 1,2 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து A நாட் அ சப்செட் ஆஃப் B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து X is a element of A. அடுத்தது வந்து A not a subset of B. ஸோ ஏல இருக்கிற எந்த எலமெண்ட்டுமே பியில் வந்து இருக்காது. 3, 4, 5, 6. இது வந்து A not a subset of B. Then X is a element of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், X is a element of B அப்படின்னா 1 is the element of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 is a element of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 1 is not a element of B. இந்த கண்டிஷன் வந்து 1 is a element of B but 1 is not a element of B because X is not a element of B. Therefore the statement is false. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சம்ஸ் வந்து ஈஸியாக வந்து புரியும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இஃப் A is subset of B and X is not element of B then X is not element of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம செட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட் A வந்து எழுதிக்கலாம். ஸோ A subset of B அப்படின்னும் போது all the elements of A should be in set B. ஸோ 1, 2 Bயில் வந்து 1, 2, 3
and 4. இது வந்து A is a subset of B. இந்த கண்டிஷனை satisfy பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து X is not element of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ X வந்து நம்ம எனி நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ X is equal to 5ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. இங்கே வந்து X is equal to A இல்லை X is equal to B அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல. இங்கே வந்து X is not element of Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். X is equal to 5ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் 5 is not a element of B. ஏன்னா செட் Bயில் வந்து 5 கிடையாது. அண்ட் 5 is not a element of A also. ஏன்னா வந்து எக்ஸஸ் இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ தான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இஸ் நாட் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.